இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் குஸ்கா ரைஸ் எப்படி செய்கிறது, சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குஸ்கா ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 100 ml போல் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யும் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை, கிராம்பு, ஏலக்காயோடைய ஸ்மெல்லு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஸ்மெல்லு நல்லா வருது. இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்குற கேப்பில் நாம் அரிசியை ஊற போட்டுடலாம். இதை மூடி வச்சிடலாம். இப்போ நான் 3 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போ நான் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ தக்காளி லைட்டாக வதங்கியிருக்கு. நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதே எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சோன்னு புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கும் ரைஸுக்கும் தேவையான உப்பை சேர்த்துடலாம். இப்போ நாம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் வெளியே வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் 3 கப்பு எடுத்திருக்கேன். அதனால் தண்ணி 7 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் சாப்பாட்டு ரைஸில் தான் பண்ணுறேன். இது பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியை நம்ம கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ரைஸையும் இது கூடயே சேர்த்துடலாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடணும். இப்போ கிண்டியும் விட்டுக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இப்போ அரிசியும் தண்ணியும் லெவல் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம்மில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை வச்சு அது மேலே தூக்கி வச்சிடலாம். லாஸ்ட்டாக இறக்க போகும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளுடைய குஸ்கா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ நம்மளுடைய டேஸ்டியான குஸ்கா ரைஸ் வந்து ரெடி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரசான்ஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நாம் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இப்போ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு வந்து போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இப்போ நறுக்குன 2 தக்காளியும் இதோடய சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூடயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுலாம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கனை கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கன்லேருந்து தண்ணி விடும். தண்ணி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி விட்டுருச்சு. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன். கறி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு என்னுடைய சேனல்லே வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சிக்கன் நல்லா கிரேவியோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக வேணால் கொஞ்சமாக தண்ணியும், கொஞ்சம் கிரேவியாக வேணால் கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வேக வைக்கும். இப்போ 2 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக நம்மளுடைய சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரசான்ஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.